ஜனநாயக திராவிட கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். மக்களின் தலைவியா அல்லது மக்களுக்கான தலைவியா என்பதை மக்கள் வரும் காலங்களில் மட்டுமே தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்று. இன்றைக்கும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய மிக ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஏழை எளிய மக்களுக்காக பசுமாடுகள் இலவசமாக வழங்குங்கள். கோழி ஆடு வளர்ப்பு போன்றவற்றை தயவு கூர்ந்து அந்த ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக கொடுங்கள். இன்றைக்கு இந்த பசுமாடுகள் இலவசமாக கொடுப்பதால் நம்மளுடைய பால் உற்பத்தி மேலோங்கும். வேறு மாநிலங்களிலிருந்து இன்றைக்கும் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகப்படியான விலையில் மக்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். தமிழக அரசுக்கும் ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தயவு கூர்ந்து மாடு ஆடு கோழி போன்றவற்றை இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்து சேருங்கள். உங்கள் காலத்தில் நான் இதை தாழ்மையுடன் மக்களுக்காக உங்களிடம் இதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சில திட்டங்களை கண்டிப்பாக மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். தயவு கூர்ந்து சில திட்டங்களை மாற்றி அமைத்து மக்களிடத்தில் ஒரு நல்ல தீர்க்கமான செழிப்பான அவர்கள் வாழ்வதற்கு வழிவகுத்து செல்லுங்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் என்னுடைய வேண்டுகோளையும் மக்களுடைய வேண்டுகோளையும் நிறைவேற்றுவார் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு அரசு கால்நடை மருத்துவமனைகள் மிக மோசமான நிலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தயவு கூர்ந்து விவசாய மக்கள் இருக்கும் அந்த கால்நடை இருக்கும் இடத்தில் இலவசமாக அரசு மருத்துவர்கள் சென்று இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இதற்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை அரசு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் சில டோல் ஃப்ரீ எமர்ஜென்சிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது போன்ற ஒரு நம்பரை ஏற்படுத்தி கொடுத்து அந்த விவசாய மக்களுடைய வாழ்வாதாரமே அவர்களுடைய கால்நடை மட்டுமே. அதை மேலோங்க சில திட்டங்களை அமைத்து அவர்களுக்காக செயலாற்றப்பட வேண்டும் என்பதே ஜனநாயக திராவிட கழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக பதிவிடுகிறேன்.